இண்டெக்ஸ் அண்ட் மேட்ச். ஸோ இண்டெக்ஸ் மேட்ச்ன்றது ரெண்டுமே வேற வேற ஃபார்முலா. ஸோ ஆனால் அதை வந்து எப்படி கம்பைனாக ஒன்றா யூஸ் பண்ணி எடுத்துட்டு வர்றது அப்படின்றது தான் இங்கே பார்க்க போகிறோம். ஸோ இந்த இடத்துல இண்டெக்ஸ் மேட்ச்னா என்னன்னா, ஸோ இப்போ மேட்ச்ன்னும் போது வி லுக்கப் பார்த்துருப்பீங்கல்ல, அதே தான் இங்கே மேட்ச்ல வந்து ஆக போகுது. லுக்கப் வேல்யூ கொடுக்க போகிறோம், எதுக்குள்ள செக் பண்ணணும் அப்படின்ற காலத்தை பாஸ் பண்ண போகிறோம், எக்ஸாக்டா செக் பண்ணி அவுட்புட் எடுத்துட்டு வரதை கொடுக்க போகிறோம். மேட்ச்ல செக் பண்ணும்போது எதர் ட்ரூ ஆர் ஃபால்ஸ்ன்றது தான் ரிட்டர்ன் ஆகும். பட் நமக்கு வந்து ஒரு அவுட்புட் வேணும், இந்த இஃப்ல கொடுப்போம்ல, நம்ம கேட்குற அவுட்புட் ட்ரூனா எஸ், ஃபால்ஸ்னா நோ அப்படின்ற மாதிரி யூஸ் பண்றது தான் இண்டெக்ஸ். பட் இந்த இண்டெக்ஸ்ல நம்ம அவுட்புட்டை ரோ வைஸாவும் எடுக்க முடியும், காலம் வைஸாவும் எடுக்க முடியும். ஸோ இந்த இடத்துல நான் என்ன பண்ண போறேன், என்னோட ரோக்கு நேரா இருக்க இந்த அவுட்புட் வேணும் அப்படின்றத கேட்க போறேன். அதே மாதிரி காலத்துக்கு நேரா இருக்க இந்த அவுட்புட் வேணும் அப்படின்றத கேட்க போறேன். ஸோ டைனமிக்கா என்ன பண்ணிக்கலாம், நம்மளால அவுட்புட் எடுக்க முடியும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் நான் வந்து ரோஸ் மட்டும் சொல்றேன் உங்களுக்கு. இந்த இடத்துல இது நம்மளோட டேட்டா செட். நம்ம கிட்ட ஆர்டர் ஐடி இருக்கு, ப்ராடக்ட் இருக்கு, பிரைஸ் இருக்கு. ஸோ இந்த இடத்துல நான் என்ன பண்ணியிருக்கேன், ஆர்டர் ஐடியை நான் வந்து வச்சிருக்கேன். இந்த ஆர்டர் ஐடியோட பிரைஸ் என்ன அப்படின்றத நான் இங்க எடுக்க போறேன். ஸோ இந்த ஆர்டர் ஐடிக்கு நேராக என்ன பிரைஸ் இருக்கு, 1199. ஸோ இங்க 1199 வரணும். ஓகேங்களா? அதுக்கு யூஸ் பண்ண போறது தான் இந்த ஃபார்முலா. ஸோ இப்போ இண்டெக்ஸ்ன்றதை ஃபர்ஸ்ட் ஓபன் பண்ணிட்டு இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணிடுறோம், அரே. அரேனாலே என்ன அர்த்தம், நமக்கு எது அவுட்புட்டா வேணுமோ அதுதான் அரேல கொடுக்கும். ஸோ D6ல இருந்து D11 என்னோட அவுட்புட் என்ன வேணும், எனக்கு பிரைஸ் தான் வேணும். அதனால நான் என்ன பண்ணியிருக்கேன், இங்க என்னோட பிரைஸ் காலத்தை செலக்ட் பண்ணியிருக்கேன், என்னோட அரேல கொடுத்துட்டேன். இப்போ இந்த அரேக்கு அப்புறம் கமா கொடுத்தோன்னே ரோ நம்பர் காலம் நம்பர்னு வருதா. ஸோ ரோ நம்பர்னு வரும்போது நீங்க எடுக்க போற இந்த இடத்துல வந்து உங்களோட மேட்ச் கண்டிஷனை கொடுத்தீங்கன்னா அதுக்கு நேரா இருக்க ரோல இருக்க அவுட்புட் உங்களுக்கு ரிட்டர்ன் ஆகும். இதுவே நீங்க காலம்ல கொடுத்தீங்கன்னா இப்போ இதுக்கு நேரா இருக்கும் போது நீங்க எந்த காலம் செலக்ட் பண்றீங்களோ அந்த காலத்துக்கு நேரா இருக்க அவுட்புட் வரும். ஓகேவா? ஸோ காலம்ன்றதை நான் லாஸ்டா சொல்றேன். இப்போ ரோது மட்டும் பாருங்க. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம், என்னோட மேட்ச் எங்க கொடுத்துருக்கேன், என்னோட ரோ நம்பர்ல கொடுத்துருக்கேன். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல நான் என்ன பண்றேன், மேட்ச்ன்ற ஃபார்முலாக்குள்ள லுக்அப் வேல்யூ. லுக்அப் வேல்யூனா வி லுக்அப் கான்செப்ட் தான். லுக்அப் வேல்யூன்றது இந்த ஆர்டர் ஐடியை நான் இங்க செலக்ட் பண்றேன். இந்த லுக்அப் அரே, இந்த லுக்அப் வேல்யூ எதுக்குள்ள போய் செக் பண்ணணும் அப்படின்ற என்னோட லுக்அப் அரேவை நான் என்ன பண்றேன், இந்த இடத்துல B6ல இருந்து B11 கொடுக்குறேன். ஸோ இங்க என்ன பண்றோம், என்னோட மேட்ச் டைப் எக்ஸாக்ட் மேட்ச் டைப்புக்கு 0ன்னு கொடுக்கு. ஓகேவா? ஸோ மேட்ச் உங்களுக்கு கிளியர் தானே, லுக்அப் மாதிரி தான் ஒர்க் ஆகும். ஓகேவா? ஸோ இது என்ன பண்ண போகுது, இந்த மேட்சை செக் பண்ணி எங்க அவுட்புட் வந்து மீட் ஆகுதோ அதுக்கு நேராக இருக்க அரேல எந்த காலம் கொடுத்துருக்கோமோ அந்த காலமோட அவுட்புட்டை ரிட்டர்ன் பண்ணும். ஸோ அரேல நம்ம என்ன கொடுத்துருக்கோம், D6ல இருந்து D11 கொடுத்துருக்கோம். ஸோ இந்த லுக்அப் வேல்யூ எங்க மீட் ஆயிருக்குன்னா 402, 131, 402ல மீட் ஆகுதா, அதுக்கு நேராக இருக்க நம்மளோட அரே என்னவா கொடுத்துருக்கோமோ அந்த காலம்ல இருக்க அவுட்புட் என்ன வரும், இங்க எனக்கு ரிட்டர்ன் ஆகும். ஸோ இது வந்து இண்டெக்ஸ் மேட்சோட பேசிக் கான்செப்ட். ஸோ இந்த இடத்துக்கு வரும்போது இப்போ நம்ம ஆர்டர் ஐடியை வச்சு ப்ரைஸை செக் பண்ணணும். இங்க என்ன பண்றோம், ப்ரைஸை வச்சு ஆர்டர் ஐடியை செக் பண்ணணும். அப்படியே தலைகீழா பண்ணணும். ஓகேங்களா? பண்ண கான்செப்ட் எல்லாமே என்னது, ஒண்ணுதான். ஸோ அரேல என்ன பண்றோம், எது நமக்கு ரிட்டர்ன் ஆகணுமோ அதை இங்க வந்து அரேல செக் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ப்ரைஸ்ன்ற காலமை கொடுத்துருந்தோம், இப்போ ஆர்டர் ஐடின்ற காலமை அரேல கொடுக்கும். ஸோ என்னோட ரோ நம்பர்ன்ற காலம்ல என்னோட மேட்ச் ஃபார்முலாவை நான் எழுதுறேன். மேட்ச்னு வரும்போது B27 என்னோட லுக்அப் வேல்யூ, D9ல இருந்து D24ன்றது என்னோட லுக்அப் அரே. ஸோ இந்த லுக்அப் வேல்யூ இந்த லுக்அப் அரேக்குள்ள போய் செக் பண்ணும். 0ன்றது எக்ஸாக்டா மேட்ச் ஆகணும், பார்ஷியலா ஆகக்கூடாது. ஸோ எக்ஸாக்டா எங்க 15ன்றது மேட்ச் ஆகுதோ அதுக்கு நேரா நான் எந்த காலம் நான் வந்து அரேல கொடுத்துருக்கனோ அந்த காலமோட அவுட்புட் வந்து எனக்கு இங்க கிடைக்கும். ஓகேவா? ஸோ இது வந்து இண்டெக்ஸ் மேட்ச் வருது. ஸோ இந்த இடத்துலயே வந்து மல்டிபிள் கண்டிஷன் செக் பண்ணணும் அப்படின்னா இப்போ நம்ம பார்த்தது சிங்கிள் கண்டிஷன். ஸோ ஒரே ஒரு 50 பார்ப்போம், அந்த 50க்கு நேராக இருக்க ஆர்டர் நம்பர் வந்துடும். பட் இந்த இடத்துல என்ன பண்ண போறோம், எனக்கு ஆர்டர் ஐடியும் செக் பண்ணணும், ப்ராடக்ட்டும் செக் பண்ணணும். ரெண்டுமே மீட் ஆனால் மட்டும்தான் அதோட ப்ரைஸ்ன்றது எனக்கு என்ன ஆகணும், இங்க வரணும். ஓகேவா? ஸோ ஒரே இதுக்குள்ள மல்டிபிள் கண்டிஷன் கொடுக்கணும்னா என்ன யூஸ் பண்ணணும், அண்டு யூஸ் பண்ணணும். அண்டு மூலியமா மல்டிபிள் கண்டிஷன் நம்ம வந்து இங்க பாஸ் பண்ணணும். ஸோ இந்த இடத்துல பாருங்க, இண்டெக்ஸ்க்குள்ள எதுக்கு ரிட்டர்ன் ஆகணுமோ அதுதான் நம்மளோட அரே. ஸோ அதுல எந்த சேஞ்சஸும் கிடையாது. நமக்கு என்ன தேவை, பிரைஸ் தான் தேவை. ஓகேங்களா? அதுல எந்த சேஞ்சஸும் இல்லை. இப்போ மேட்சுக்கு வரும்போது என்ன பண்றேன், இங்க B40ன்றதை செக் பண்றேன். B40ன்றது என்னோட ப்ராடக்ட். அகைன் நான் என்ன பண்றேன், அண்டு கொடுத்துட்டு C40 செக் பண்றேன். ஏன்னா இங்க வந்து நமக்கு என்ன பண்றோம், ரெண்டு கண்டிஷனை செக் பண்ண போறோம். லுக்அப் வேல்யூக்குள்ள என்ன பண்றேன், ரெண்டு கண்டிஷன் கொடுக்குறேன். B40யும் செக் பண்ணணும், C40யும் செக் பண்ணணும். அதுக்காக தான் இந்த அண்டு. ஓகேவா? ஸோ நான் என்ன பண்றேன், P40யும் C40யும் கொடுத்துட்டேன். லுக்அப் வேல்யூல கொடுத்துட்டு இந்த பக்கம் லுக்அப் அரே வரும்போது C32ல இருந்து C37. ஸோ இந்த இடத்துல நான் ப்ராடக்ட் தானே ஃபர்ஸ்ட் செலக்ட் பண்ணியிருக்கேன்.
ஸோ B40. ஸோ அதோட லுக்கப் அரே தான் இங்க என்ன பண்ணியிருக்கணும் நீங்க ஃபர்ஸ்ட் செலக்ட் பண்ணிருக்கணும். இங்க ப்ராடக்ட் செலக்ட் பண்ணிட்டு லுக்கப் அரேல வந்து ஃபர்ஸ்ட் ஆர்டர் ஐடி செலக்ட் பண்ணீங்கன்னா தப்பா தான் வரும். எரர் வராது ஃபார்முலால. நீங்க செக் பண்ணி உங்களுக்கு வரப்போற அவுட்புட் தப்பா வரும், இல்ல அவுட்புட்டே வராம இருக்கும். ஓகேவா? ஸோ இங்க ப்ராடக்ட்னு நம்ம அரேல லுக்கப் வேல்யூல ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் கொடுத்திருந்தா நம்மளோட அரேவும் என்னவா இருக்கணும், ஃபர்ஸ்ட் ப்ராடக்டோட அரேவா தான் இருக்கும். ஸோ ரெண்டாவது கண்டிஷன் என்ன கொடுத்துருக்கோம், ஆர்டர் ஐடி கொடுத்துருக்கோம். இந்த இடத்துல என்ன பண்றோம், நம்மளோட ஆர்டர் ஐடியோட அரேவை பாஸ் பண்ணும். ஸோ ரெண்டு கண்டிஷன் பாஸ் பண்ணிட்டோம். இந்த இடத்துல 0ன்றது சிங்கிளா தான் வரும் மேட்ச் டைப். ஸோ இப்போ இது என்ன பண்ணும், ப்ராடக்ட் வந்து ப்ராடக்ட் அரேக்குள்ள போயிட்டு ஸ்மார்ட் வாட்ச் எங்க இருக்குன்னு செக் பண்ணும், ஆர்டர் ஐடி நம்பர் இதுக்குள்ள எங்க இருக்குன்னு செக் பண்ணும். ஸோ எய்தர் எதனா ஒன்று மேட்ச் ஆனால் கூட இங்கே என்ன வராது, அவுட்புட் வராது. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நான் இங்கே போயிட்டு இந்த அவுட்புட் வந்து நான் லேப்டாப்னு மாற்றேன். எனக்கு இங்கே பார்த்தீங்கன்னா எரர் வந்துச்சு. என்னோட ஆர்டர் ஐடின்றது இங்கே மேட்ச் ஆயிடுச்சு, என்னோட ப்ராடக்ட்ன்றது இங்கே மேட்ச் ஆகல, லேப்டாப்னு இருக்கு. பட் இந்த இடத்துல நான் ஸ்மார்ட் வாட்ச்னு கொடுத்தாலும் எனக்கு என்ன வராது, அவுட்புட் வராது. ஏன்னா எனக்கு ரெண்டு கண்டிஷனும் மேட்ச் ஆன காலம் இருந்தால் மட்டும்தான் அதோட அவுட்புட் வரும். ஓகேவா? அண்டு கான்செப்ட்ல தான் இது வந்து ஒர்க் ஆகும். கிளியரா? இதுல எதனா டவுட்ஸ் இருக்கா? ஓகே. ஸோ அடுத்தது என்ன பண்ண போறோம்னா, இப்போ இந்த இடத்துல இங்க மல்டிபிள் கண்டிஷன் செக் பண்ணி அவுட்புட் எடுத்தோமா, அதுக்கு அடுத்தது இந்த இடத்துல என்ன பண்ண போறோம், காலம் பேஸ் பண்ணி அவுட்புட் எடுக்கும். இந்த இடத்துல ரோ நம்பர்ல நம்ம டிஃபால்ட்டா எடுத்தது 409 கொடுத்தோம்னா இந்த லுக்கப் வேல்யூ, இந்த லுக்கப் அரேக்குள்ள செக் பண்ணோம், நம்மளோட அரே என்ன கொடுத்துருக்கோமோ அதுக்கு நேரா இருக்க அவுட்புட் நமக்கு இங்க ரிட்டர்ன் ஆயிடும். இது நம்ம ஜென்ரலா பார்த்தது. பட் இந்த இடத்துல என்ன பண்ண போறோம் அப்படின்னா, என்னோட ஃபர்ஸ்ட் கான்செப்ட் இங்க செக் பண்ணோம். ஸோ 409 எங்க மேட்ச் ஆகுதோ அதுக்கு நேரா இந்த ரெண்டு காலமும் என்ன இருக்கும், செலக்ட் ஆயிருக்கும். எய்தர் திஸ் ஆர் தட். இதுல இருக்க ரெண்டு அவுட்புட்டும் எனக்கு வந்து வேலிடு தான், ரெண்டுத்துல எது வேணா வரலாம். பட் எந்த காலம்ல இருக்க அவுட்புட் வேணும்ன்றதுக்கு நான் என்ன பண்றேங்க, காலம் நேம பாஸ் பண்றேன். ப்ராடக்ட்னு கொடுத்தோன்னா ப்ராடக்ட் காலம்குள்ள இருக்க அவுட்புட் வரும், பிரைஸ்ன்னு கொடுத்தோன்னா பிரைஸ் காலம்குள்ள இருக்க அவுட்புட் வரும். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல என்ன பண்ண போறோம் அப்படின்னா, நம்மளோட ரிட்டர்ன் அரேவை வந்து நான் ஒரே ஒரு காலம் மட்டும் செக் பண்ணல. எனக்கு இங்க வந்து நான் ப்ராடக்ட் எடுக்க போறேன்னா பிரைஸ் எடுக்க போறேன்னான்னு எனக்கு தெரியாது. ஓகேவா? எனக்கு நான் எப்படி வேணாலும் டைனமிக்கா எடுப்பேன். அதனால நான் என்ன பண்றேன், என்னோட அரே B45ல இருந்து D50 வரைக்கும் இந்த ஃபுல் வேல்யூவை நான் என்ன பண்ணியிருக்கேன், செலக்ட் பண்ணியிருக்கேன். எக்ஸப்ட் என்னோட ஹெட்டர்ஸ் B45ல இருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. ஓகேவா? B45ல இருந்து D50 வரைக்கும் என்னோட டேட்டா வேல்யூ எங்க இருக்கோ அதை ஃபுல்லாக என்ன பண்ணிட்டேன், இங்க செலக்ட் பண்ணிட்டேன். ஸோ இந்த இடத்துல ரோ நம்பர்ல என்னோட ஒரு மேட்ச் போட்டிருக்கேன், இன்னொன்று என்னது காலம் நம்பர்ல என்னோட இன்னொரு மேட்ச் போட்டிருக்கேன். ரோ நம்பரோட மேட்ச் என்ன பண்ணும், B53 ஆர்டர் ஐடி B45 to B50. ஸோ இதுக்குள்ள என்ன பண்ணும், இதுக்குள்ள போய் செக் பண்ணும். இந்த ஆர்டர் ஐடி என்ன பண்ணும், இதுக்குள்ள செக் பண்ணும். இது நம்ம எங்க போட்டிருக்கோம், ரோ நம்பர்ல தானே போட்டிருக்கோம். இது எங்க மீட் ஆகுதோ அந்த ரோ என்ன இருக்கும், நமக்கு 49 ஃபுல்லாவே செலக்ட் ஆயிருக்கும். ஸோ உங்களோட அவுட்புட் லேப்டாப் இல்ல 715 ரெண்டுத்துல எதனா ஒன்னா தான் இருக்க போகுது. ஓகேவா? பட் இந்த பக்கம் வரும்போது நம்ம என்ன பண்றோம், அதே லுக்கப் வேல்யூ C53 என்ன பண்றோம், பிரைஸ்ன்ற காலமை நான் வந்து இங்க வந்து பாஸ் பண்றேன் லுக்கப் வேல்யூல. லுக்கப் அரேல என்ன பண்றேன், B44ல இருந்து D44. ஸோ ஹெட்டரை மட்டும் என்ன பண்ணியிருக்கேன், இந்த இடத்துல பாஸ் பண்ணியிருக்கேன். இங்க வரும்போது என்ன ஆயிருக்கு, என்னோட அரேவும் லுக்கப் வேல்யூ ஃபுல்லாவே செலக்ட் ஆயிருக்கு. லுக்கப் வேல்யூ லுக்கப் அரே. இந்த இடத்துல என்னோட லுக்கப் வேல்யூ என்னோட லுக்கப் அரே எப்படி ஆயிருக்கு, காலம்ல செலக்ட் ஆயிருக்கு. இங்க எப்படி செலக்ட் ஆயிருக்கு, ரோல செலக்ட் ஆயிருக்கு. இந்த ரெண்டாவது மேட்ச் எப்படி செலக்ட் ஆயிருக்கு, காலம்ல செலக்ட் ஆயிருக்கு. அதால தான் காலம் நம்பர் கொடுக்குறோம். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல எக்ஸாக்ட் மேட்ச். ஸோ இப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா, இந்த இடத்துல ஆர்டர் ஐடின்றது நமக்கு இங்க செலக்ட் ஆயிடுச்சு. இந்த காலம் தான் நம்மளோட வேல்யூ. இங்க பிரைஸ்ன்னு கொடுத்ததுனால இந்த டி காலமை செக் பண்ணும். ஸோ டி காலமுக்கும் இதுவும் எங்க மீட் ஆகுது, 715 மீட் ஆகுதா, அதுதான் இங்க வரும். ஸோ இந்த இடத்துல போயிட்டு நான் வந்து ப்ராடக்ட்னு மாத்துறேன். ஸோ ப்ராடக்ட்னு மாற்றும் போது இந்த வேல்யூ இங்க இருக்கா, ப்ராடக்ட் நேரம் எங்க மீட் ஆகுது, ரெண்டுமே மீட் ஆகிற இடம் லேப்டாப்.